ராவணன் செத்துட்டான். அவன் நாசமா போனதுக்கு காரணம் யாருன்னு 3 அணி. அது சூசைடா, ஆக்சிடென்டா, இல்ல மர்டரா? சார் குடிக்கிறது தப்புன்னு குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தம்பி குடிக்கிறியேன்னா விடு சார், 5 வருஷம் கழிச்சு திருந்திட்டா கவர்மெண்ட்ல டெம்பரவரியா வேலை தராங்களா? லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு தெரியும், விடு சார், மாட்டினா அட்மிட் ஆகிக்கலான்றான். ஆக தப்பு தெரியும். ராவணனுக்கு செய்த தப்பு தெரியும், தன் பிழை தெரியும். ஆனால் என்னை யார் என்ன செய்து விட வேண்டும், தான் வாங்கிய வரம் அப்படி. என் சின்ன வயசுல எங்க அம்மா தட்டு ஃபுல்லா காய்கறி வைப்பாங்க, மிரட்டுவாங்க, எல்லா காய்கறியும் சாப்பிட்டு தான் எழுந்துக்கணும்னு. அப்ப அது புரியல. இப்போ அந்த பாழா போன கத்திரிக்காய் கூட்ட சுட வச்சு 4 நாள் போட்டு எப்ப கேட்டாலும் தக்காளி விலை ஏறிச்சுன்னு சொல்லி, அப்ப அம்மாவோட அன்பை அறிகிற அறிவு இப்பதான் வருது. ராவணனுக்கும் அதே மாதிரிதான். நம்ம கட்சியை விட்டு வெளில போறான் சார், போறவன் தொலைஞ்சிட்டானா பரவாயில்ல, போன உடனே ஒரே வாரத்துல தனி கட்சி ஆரம்பிக்கிறான். அதை விட முக்கியம் எதிர்கட்சியோட கூட்டணி சேர்றான், நம்ம பலவீனத்தெல்லாம் எடுத்து விடுறான், மாட்டிக்கிறோம். அதேதான் இந்த வீரன் இருக்கான, அவன் அதே மாதிரி நம்பர் 1. ஒரு தலைவனுடைய வளர்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணம் யார் தெரியுமா? நம்பர் 2 எவனோ அவன் தான். அதுல வீரன் ஃபர்ஸ்ட். நாமங்க ஒண்ணுமே இல்லை, நம்மளை வியக்கலையா சார்? நான் யார் தெரியுமா கட்சி வரையும் சொல்ல மாட்டான். நம்மளே விசாரிச்சு தெரிஞ்சா அவன் கேவலமானவன் அப்புறம் தான் தெரியும். சில பேர் இருக்கான் சார், எனக்கே சொல்றான் சார், அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல எனக்கே சொல்றான் சார். சார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னான் சார், என் ஆபீஸ்ல எவனாவது தண்ணி குடிக்கணும்னா கூட என்ன கேட்டு தான் குடிப்பானுங்க. நான் பயந்துட்டேன், பெரிய ஆபீசர் போல இருக்கு. நீங்க யார் சார்? பியூனு. என்னடா யாராவது தண்ணி வேணும்னா என்ன கேட்பாங்க, நான் கொடுத்தா குடிப்பாங்க. மன்னர்களுக்கு தன்னை வியப்பது குவாலிபிகேஷன் இல்ல. சங்ககால அரசர் சொல்றான் சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா புலவர் என்னை பாடாது ஒழிகன்றான். அப்படின்னா மற்றவர்கள் தன்னை வியப்பதும் ஆட்சியாளர்கள் அப்படித்தானே சார் இருப்பாங்க. எங்களை விட பெஸ்ட் யாருன்னு, அது தப்பு இல்லை, அது குவாலிபிகேஷன். அடுத்து இவங்க தன்பிழை உடனாமை. அவன் 1000 மறை கட்டவங்க, அடுத்தவன் ஒய்ஃபை தூக்குறது தப்புன்னு தெரியாதா? தெரியும். நம்ம லெவலுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம்ன்றான். ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை சார். நம்ம அரசியல சொல்லுவாங்களே, என் கண்ணெதிரில எதிரிகள் இல்லை, அது மாதிரிதான். எதிர்க்க யாருமே இல்லை. என்ன ஆயிட போகுது சார்? தவறு பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியும் முதல்ல சொல்லும் இது தவறுன்னு. மற்றவன் சொல்றது இருக்கட்டும், மனசாட்சி சொல்லும். அது தலையில ஒரு குட்டு கூட்டிட்டு தானே நம்ம தப்பு பண்றோம். இல்ல ராவணன் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க சார்? மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு தலை, இன்க்ளூடிங் ராமன். நம்மளுக்கு 10 தலை, 20 கரம், வாங்கின வரம், இங்க அடிக்கடி தலை என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. நடுவர் அவர்களே, வால்மீகி ராமாயணத்துல ராவணனோட கொடியில மனித தலை, உண்மையிலேயே தலைன்னா அது ராவணன் தான். அந்த தன்னை வியந்ததுல தப்பு இல்லைங்க, அவன் வாங்கிய வரம் அந்த மாதிரி. அதெல்லாம் சும்மா பேசக்கூடாது. சிவனிடமும் பிரம்மாவிடமும் எல்லார்கிட்டயும் வரம் வாங்கியிருக்கான் சார். பட்டிமன்றத்துல எங்க 10 நிமிஷம் சொன்னீங்க இல்லையா? எப்படி 8 நிமிஷத்துல பில் அடிக்க போறீங்க? ஏன்னா டைம் ஆயினுக்குது. ஒரு ஆலோசனை மண்டபம், ஒரு பேரரசன் இருக்கான், உங்க ஐடியா சொல்லுங்கன்னா 5 நிமிஷம் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும்? 5 நிமிஷத்துல 3 நிமிஷம் அந்த அரசனை புகழணும், அப்புறம் 2 நிமிஷத்துல உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு உட்கார்ந்துடணும். அதுதான் உண்மையான அமைச்சர். வீடு என்ன பேச சொன்னாங்க சார், பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசாம ஒரு அவர் பேசுறான், பேசினே இருக்கான். ராவணனுக்கு பிபி ஏறுது. அதை விட இன்னொன்னு,
தேவையில்லாம இருந்தவனை பத்தி பேசுறான் சார். இன்னும் டென்ஷன் ஆகுது. ராவணன் மட்டும் இல்ல, கூட உட்கார்ந்து நம்ம எல்லாருமே பயந்துட்டான். பேசாம ஒரு மாசம் சிக்லீவ்ல போடலாமான்னு யோசனை பண்ணிட்டானுங்க. ஏன்னா ராவணன் செத்தானு. ஒண்ணு சொல்றேன், ஒரு மனிதனை விரைவாக சாவடிப்பது என்பது சைக்கலாஜிக்கலா அவனை போட்டு தள்ளுறது தான். ராவணன் கூட இருந்த எல்லாரும் அதுதான். அதை ஆரம்பிச்சு வச்சவன் நம்ம மாரிசன். சீதையை தூக்கத்துக்காக மாரிசன் கிட்ட போறான். மாரிசன் சாமியார் ஆயிட்டான். சரி, சாமியார் சொன்னா சரியா இருக்கும்னு போனான். சாமியார் சொன்னா சரியா இருக்கும், ஆனா சாமியார் சரியா இருக்கணும்ல. இவன் மாரிசன் கூட இல்ல, உனக்கு ஊழ்வினை வந்துச்சு, நீ நாசமா போவன்னு சங்கு ஊதிட்டான். அதோட முடிஞ்சது ராவணன். தன்னை வியந்தமைனா எல்லாருமே வியந்திருக்காங்க சார். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இலக்குவன் போர்க்களத்துல வியக்கிறான், நான் யார் தெரியுமான்னு இந்திரஜித்து கிட்ட. இந்திரஜித்து தன்னை வியக்கிறான், நான் யார் தெரியுமான்னு. அட அனுமன் சார் தன்னை வியக்கிறான். அட என்னை விட பலசாலி போறது இந்த உலகத்துல இல்ல அஷ்டீங்களா? என்னை விட பலசாலி குறைஞ்சு இந்த உலகத்துல இல்லவே இல்லை சபாஷ் அப்படின்னு தன் வாழை எடுத்து தானே முத்தம் கொடுத்துக்கிறான். ஆக தன்னை இருந்தவன் தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன், கூட இருந்தவன் சார் மண்டோதரி இந்திரஜித்து செத்து போயிட்டான். படா மகனேன்னு கட்டி அழுகணும் இல்ல, அத்தோடு முடிச்சிடணும். இது அதை சொல்ல சார். மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது சொல்ற நாளை இலங்கை வேந்தன் எட்டு வேணும். சைக்கலாஜிக்கல் அவுட் தானியமான இன்னும் அதிகம் அதிகாரம் இறந்த உடனே வரா அழுவுறா. அழுத உடனே சார் குடும்ப தலைவர் பேர் ராவணன் பெரிய எடுத்துறார் ரேஷன் கார்டுல இருந்து. ராவணன் மகனேன்னு சொல்ல, மண்டோதரி மகனேன்னு சொல்றான். அப்போ சைக்கலாஜிக்கல் ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் கூட பிறந்தவன், துணை இறந்தவன், தளபதி எல்லாம் போயிட்டான். துணை இறந்தவன் அது கூட ராவணனை விரைவா கொல்லல சார். வேலை செய்யற நம்ம எல்லாருமே கவர்மெண்ட்ல பிரைவேட்ல வேலை செய்யறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஆபீஸ் உள்ள ஒரு நமக்குன்னு ஒரு பாஸ் வச்சிருப்போம் தனியா இல்ல, நம்ம ஆளுன்னு. சில இப்போ ஒரு ஆளு ஜிஎம் காட்ஃபாதரா வச்சிருந்தான். அவருக்கு எடுபடி வேலை தான் செய்வான். எவன் மேனேஜரை வந்து கேட்டா கூட சரி, நான் ஜிஎம், ஏதாவது சந்தேகம் தான் ஜிஎம் கிட்ட கேட்டுங்களான் தெம்பா தான். ஒரு நாள் அவன் மேல என்கொயரி வந்துடுச்சு. என்ன என்கொயரி? ஜிஎம் பார்த்தீங்களா? டே என்கொயரி வச்சது அவர் தான் வாடா அப்படின்னு. அந்த மாதிரி கடைசி நாள் போடு ராவணன் போருக்கு வரான். ராமனுடைய தேரை பார்க்கறான். தேரை பார்த்துட்டு இது என்ன தேர் புதுசா இருக்குன்னு கேட்கறான். அப்போ சொல்றாங்க, இந்த தேரு உனக்கு வாள் கொடுத்தாய் நீ தினமும் வணங்குவாய சிவன், அவனும் உனக்கு வரம் கொடுத்த பிரம்மனும் ரெடி பண்ணி அமைச்சதுன்னா. அப்பதான் நினைச்சான் சார், ஜிஎம்ஏ என்கொயரிக்கு கூப்பிட்ட மாதிரி தான் யார் துணை என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் தவம் இருந்தானோ, துணை இருந்தானோ, தொழுதானோ, அந்த சங்கரன் கைவிட்டு விட்டான், விலகிவிட்டான். அந்த பிரம்மன் விலகிவிட்டான். தேவாதி தேவர்கள் விலகிவிட்டதனால் அவன் மரணம் விரைவானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.